பன்னீரும் பட்டாணியும் சேர்ந்தாவே ஒரு சூப்பரான டேஸ்ட்டு தான். அப்படி ஒரு சூப்பரான ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பன்னீர் பட்டாணி கிரேவி எப்படி ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் நல்லா உருகி வந்துடட்டும். இது உருகி வந்ததுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த சீரகம் இந்த கிரேவிக்கு ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாயை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இந்த சீரகம் பச்சை மிளகாய் இந்த ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு ஒரு 1 நிமிஷத்துக்கு இதை வதக்கிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். உங்களால் எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் தாராளமாக எடுத்துக்கும். மெயினாக லோ ஃப்ளேமில் வச்சே என்டையர் குக்கிங்குமே பண்ணுங்கள், அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 தக்காளியை நல்ல பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு மாதிரி பியூரி மாதிரி இருக்கிற பதத்துக்கு நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம். ஸோ இதையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெட் சில்லி பவுடர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனையெல்லாம் லைட்டாக போயிடட்டும். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் இதை குக் பண்ண போகிறோம் தான். இதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது தான் அது எண்ணெயெல்லாம் லைட்டாக பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். நம்ம சேர்த்துக்கிறோம்ல வெண்ணெய், அது அப்படியே லைட்டாக பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். பச்சை வாசனையும் கம்ப்ளீட்டாக போய் தக்காளியும் நல்லா சாஃப்டாக குக் ஆயிரும். ஸோ இதை ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு இதில் நம்ம வேக வச்ச பட்டாணியை சேர்த்து போகிறோம். நான் இங்கே ஃப்ரெஷ் பட்டாணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சப்போஸ் ட்ரையான பட்டாணினா நல்லா ஊற வச்சு ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இது நான் ஒரு 5 நிமிஷம் அப்படி நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு பட்டாணி இதை சேர்த்துட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்கிற பன்னீர் சேர்த்து போகிறோம். இந்த பன்னீர் உங்களுக்கு தேவையான சைஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் க்யூபாவோ இல்லை சின்னதாகவோ பெருசாகவோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த கிரேவியோட டேஸ்ட்டே நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக குக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள், அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக வேண்டாம், 1/4 கப் சேர்த்துனீங்கன்னாவே கரெக்டாக இருக்கும். இப்போது இதை நல்லா கவர் பண்ணி ஒரு 4-5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். இதுவும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்படி குக் பண்ணும்போது அந்த பட்டாணி நல்லா வெந்துடும். பன்னீரோட டேஸ்ட்டு பட்டாணியோடது எல்லாமே அந்த மசாலாவில் இறங்கி மசாலாவோட டேஸ்ட்டும் பன்னீர்லெல்லாம் நல்லா கோட்டாகி ஒரு மாதிரி நல்ல பதத்தில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை மறுபடியும் ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுட்டு இதில் கடைசியாக 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நல்ல திக்கான தேங்காய் பால் 1/4 கப் சேர்த்துக்கோங்க. அதுவும் இந்த கிரேவிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பேனை மறுபடியும் கவர் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். அப்படி குக் பண்ணும்போது இந்த கிரேவி ஒரு சூப்பரான பதத்தில் வந்துடும். அண்ட் டேஸ்ட்டும் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நீங்கள் ஏதாவது கம்ப்ளீட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது சப்பாத்தி, பூரி, ரொட்டி, நான், தோசை இது எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டில் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி விட்டால் ஒரு அருமையான பன்னீர் பட்டாணி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த பன்னீர் பட்டாணி கிரேவியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.